ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ஹீரோ ஷோரூம் ராதவன்ற ஷோரூம் தான் வந்திருக்கோம். எதில் எங்கே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பைக் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஜூம் பைக் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்திருக்கோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க சேல்ஸ் மேனேஜர் மார்ட்டின் சார் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இனிமேல் வந்து சார் வந்து கேரியர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் அன்பான காலை வணக்கம். நான் திருச்சி ராது ஹீரோ ஷோரூமோட சேல்ஸ் மேனேஜர் மார்ட்டின் பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோலேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஜூம் வண்டி 110cc லான்ச் பண்ணியிருக்க ஜூம் வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஜராக கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 7 ஃபீச்சர்ஸை நம்ம பார்த்துடலாம். அதில் வந்து நம்ம கிடைக்க போகிற பெனிஃபிட்டை பார்த்துடலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்கிறது கார்னரிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்னரிங் லைட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் லைட்டாக டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு லைட் எரியும். அதாவது 10 டிகிரி நார்மல் ஓட்டர் இதுலேருந்து 10 டிகிரி டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைட் நீங்கள் டர்ன் பண்ணாலும் லைட் எரியும், ரைட் சைட் நீங்கள் டர்ன் பண்ணாலும் உங்களுக்கு லைட் எரியும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதனால் நியர்பை ஏதாவது இருக்குது, க்ளோஸில் ஏதாவது இருக்குன்னா பள்ளமோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வைடர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வைடர் டயர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு க்ரிப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது கஸ்டமருக்கு சேஃப்டி. டயர் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டிஜிட்டல் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க, மொபைல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ப்ளூடூத் மூலமா நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இன்கேஸ் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் வந்தது அப்படின்னு சொன்னால் யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ஸோ இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். தெரியாத நம்பராக இருந்தால் நீங்கள் விட்டுறலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ டைனமிக்கில் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரோ டைனமிக்கில் டிசைன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோடில் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு மைலேஜ் கூட கிடைக்கும். அடுத்தது வந்து 5th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லாம்ப் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து நைட்டில் போகும்போது விசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து 180 டிகிரி இருக்கிறதுனால விசிபிலிட்டி கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் கஸ்டமரோட சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 60 ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடு நீங்கள் ரீச் ஆகும்போது 9.35 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ பவர் பிக்கப் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாயில் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டைலிஷ் லுக்கு கொடுக்கும், ப்ளஸ் சேஃப்டியும் கூட. கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து ஆட்டோ லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே சீட் லாக் ஆயிரும். இதுக்காக நீங்கள் இது பண்ணணும் அவசியம் கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஏதாவது பேப்பர்ஸ் இது வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி. பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட சிசி பார்த்தீங்க அப்படின்னா 110cc கொடுத்துருக்காங்க. 110cc கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக 50 to 55 உங்களுக்கு 100% கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஓட்டி பார்த்துருக்காரு, ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐக்ரியஸ் டெக்னாலஜி, ஹீரோவோட ஸ்பெஷலான ஐக்ரியஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதனாலையும் உங்களுக்கு மைலேஜ் ஜாஸ்தி கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 109 kgs வருது உங்களுக்கு டோட்டல் கார்போஹைட்ரேட்டோட சேர்த்து. இந்த 90% பெட்ரோல் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா 109 kgs வந்து பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது. 3 வேரியண்ட்டில் பேசிக் மாடல் ஒன்று எல்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பாதையும் அனலாக் பாதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடுத்தது அதான் வந்து பேசிக் மாடல். அதில் ஒரே கலர் தான், ப்ளூ கலர் மட்டும் தான் வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து விஎக்ஸ் மாடல்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மொபைல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதில் இருக்காது. அது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான். கடைசியாக ZX மாடல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் டெக்னாலஜி, நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் மொபைல். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கிடைக்கும், ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் கிடைக்கும். ஸோ இது 3 வேரியன்ட் இருக்குது. இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வருது. ப்ளூ கலர் வந்து எல்எக்ஸ் மாடலில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து விஎக்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வருது, ஒயிட் வருது, ப்ளூ கலர் வருது. அடுத்து ZX மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வருது உங்களுக்கு. அடுத்து ரெட் கலர் வருது, ப்ளூ கலர் வருது, பிளாக் கலர் வருது. மொத்தம் 4 கலர் வருது ZX மாடலில். எல்எக்ஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 74,399 வருது. அடுத்து வந்து விஎக்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 77,599 வருது. அடுத்து டாப் மாடல் ZX மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82,499 வருது. ஜூம் ZXல இருக்கிற ஜென்ரல் ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடுன்னு பார்த்தோன்னா மேலே வந்து ஹை பீம், லோ பீம், பாஸ்க்குள்ளே ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஹார்ன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு பார்த்தோன்னா டைம் இருக்குது. அப்புறம் நமக்கு ஸ்பீட் காட்டுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் தென் இப்போ லெஃப்ட் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா ஓடோமீட்டர், ட்ரிப்பு, ஆவரேஜ் எல்லாமே காட்டுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்லேயே தான் வந்து ஃபியூல் கேஜுமே வந்து இருக்குது. ரைட்டில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்பீடோமீட்டருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் வந்து ப்ளூடூத் செட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரைட் சைட் பார்த்தோன்னா அந்த I3S கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆன் ஆஃப்குள்ள ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்குள்ள ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் அலர்ட் வந்து இதில் கொடுக்கல. இதில் மேலே இண்டிகேஷனுமே காட்டல, இது சவுண்டு எதுவும் கொடுக்கல. அண்ட் தென் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டுமே ஆகுது. ஸோ இது வந்து நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து க்ளவ் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு கால் வைக்கிறதுக்குள்ள ஸ்பேஸுமே வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிறதுக்குமே ஸ்பேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் தென் அது இல்லாமல் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள போர்ட் வந்து கீழே அடியில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கேபிள் வந்து ப்ளகின் பண்ணிட்டு நம்ம அதில் சைடில் மொபைல் வச்சுக்கிற மாதிரி. சைடில் பார்த்தோன்னா இதோட பில் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட்ரெஸ்ட் கலர்லாம் பார்த்திங்கன்னா பிளாக்கில் கீழே ஃபுல்லாக வந்து பிளாக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட்குள்ள இது ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு கீழே டோட்டலாக பார்த்தோன்னா நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக பிளாக், மேலே வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ரியர் பிரேக் சிஸ்டம் பார்த்தோன்னா அந்த டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 130 mm வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா ஹேலோஜன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரியர் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஸ்விங் வித் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் டேம்பர் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் சிஸ்டம் பார்த்தோன்னா ட்ரம் பிரேக் சிஸ்டம் தான். வீல் டைப்புன்னு பார்த்தோன்னா டைமண்ட் கட் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இதில் நான் மேஜராக வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறது வந்து இந்த யூஎஸ்பி பின்னை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. வந்து இது வந்து கீழே கொடுக்குறதுக்கு பதிலாக மேலே கொடுத்து அதில் நம்ம அந்த பாக்ஸில் வைக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். இல்லாட்டி வந்து நம்ம சீட்டுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி நம்ம வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வண்டியில் இப்போ அப்படி தான் வருது. இது கொஞ்சம் கீழே கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி தான். இப்போ நம்ம சீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம நைட் நேரம் வந்து நம்ம எதாவது வந்து எடுக்கிறோம், திங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் தென் இந்த சீட் லாக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவே வந்து இதை நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு ஒரு தனி ப்ரெஷர் கொடுக்கணுன்னே இல்லை. நம்ம ஒரு பாதி தூரம் கொண்டு வந்து நம்ம ட்ராப் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆகிக்குது. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்கூட்டிஸில் வந்து நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து நம்ம லாக் பண்ணுவோம். கீழே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கேரி பேக்ஸ் எதாவது வச்சுக்கிறதுக்கு வந்து இதில் ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்கோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 190 mm கொடுத்துருக்காங்க. இந்த Xoom ZX டாப் அண்ட் வெஹிக்கிளில் வந்து நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய அட்வான்டேஜஸில் இந்த கார்னரிங் லைட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இதோட இக்னிஷன் சவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம இப்போ இதில் இருக்கிற ஓவரால் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். இப்போ இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இதோட இனிஷியல் பிக்கப்னு பார்க்கையில் ஒரு 110cc பைக் இருக்க வேண்டிய ஒரு இனிஷியல் பிக்கப் வந்து இதில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு புல் இதில் இருக்குது. நல்லா ஓட்டுறதுக்கு வந்து நல்லா இருக்குது. ஷாக் அப்சர்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்கிறதுனால ட்ரைவ் பண்ணுறப்பையும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷனுமே வந்து நல்ல ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்கனால அதோட க்ரிப்மே, அதாவது அந்த ஒரு ஹோல்டுமே நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. டாப் ஸ்பீடுன்றது வந்து ஒரு 90 வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ரோடில் வந்து நான் ஒரு 82 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து டச் பண்ணேன். இதோட பிரேக்கிங்குமே வந்து நல்லா இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட க்ரிப்மே வந்து நல்லா இருக்குது. நமக்கு ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொடுக்குது. ஸோ இதில் முக்கியமான ஃபேக்டர் இதோட வெயிட்டு, இதோட ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறதுக்கு பென்ஸ்கிரிட்டிக் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப்பை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.